السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخه ومرشدا. மண்போல் ஹசனாத் மாணவ சிறப்பயிற்சி மன்றம். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா பேச்சாற்றல். இப்போ இன்றைய உலகத்தில் எங்கு பார்த்தாலும் உலகம் பேச்சை கொண்டு இயங்குகிறது. கிட்டத்தட்ட இல்லை, முழுக்க முழுக்க பேச்சாற்றல் என்ற ஒரு விஷயம் உலகத்தை ஆட்டி படைக்கிறது. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, டெக்னாலஜி பல விதமான முறையில் முன்னேற்றத்தில் இருக்குது அப்படின்னாலும் கூட அந்த டெக்னாலஜியை வளர்க்கறதுக்கு உண்டான மேம்பாடுகள் ஒரு மனிதனினுடைய நாவிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளால் தான். அப்படி பார்க்கும்போது இந்த நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளினுடைய அந்த பவர், அந்த ஆற்றல் என்பது உலகத்தையே ஆட்டி படைக்கிறது என்பதுதான் நிதர்சனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். மக்கள்லயே நீங்க தான் சிறந்த உம்மத்து நல்லா சொல்லிட்டான். ஏன் அப்படின்னா தஅமுருன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கரி. நீங்க நல்லதை ஏவறீங்க, கெட்டதை தடுக்கிறீங்க. நல்லதை எதை கொண்டு ஏவ முடியும்? நாவை கொண்டு. அப்ப இந்த ஏவுதல் என்ற ஒரு விஷயத்தினால் இந்த உம்மத்து சிறந்த உம்மத்து. தடுக்குதல் என்ற ஒரு விஷயம் நாவை கொண்டு நடப்பதினால் இந்த உம்மத்து சிறந்த உம்மத்து. ஆக ஒரு உம்மத்தினுடைய மேம்பாடும், ஒரு உம்மத்தினுடைய சிறப்பும், ஒரு உம்மத்தினுடைய அந்தஸ்தும் இந்த நாவை கொண்டு அமைகிறது என்கிறான் ரப்புல் ஆலமீன். அப்ப பேச்சாற்றல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி பல வசனங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் கூறுகிறான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇதத்தில் ஹஸனா. நீங்க அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழையுங்கள், பில் ஹிக்மா ஹிக்மத்தை கொண்டும், வல் மௌஇதத்தில் ஹஸனா அழகிய நல் உபதேசங்களை கொண்டு அழையுங்கள் என்கிறான் ரப்புல் ஆலமீன். அப்ப இந்த வார்த்தைகளை கொண்டு நமக்கு விளங்க வருவது, நாம் நம்முடைய நல் உபதேசங்களை கொண்டு மனிதர்களை நேர்வழியில் அழைப்பது கட்டாயம் என்பது விளங்குகிறது. அப்போ மற்ற மக்களுக்கும் இது பொதுவான ஆயத்து தான், எல்லாத்துக்கும் இது பொருந்தும். குறிப்பாக ஓதக்கூடிய நமக்கு, ஏன்னா நம்ம ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் பட்டம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இமாமத்துல இருந்தாலும் சரி, வேற எங்க இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வாய்ப்புங்கிறது கண்டிப்பா வரும். வரும் பொழுது நம்முடைய பேச்சை நாம் எப்படி பேச வேண்டும், நாம் அந்த பேச்சினுடைய மேம்பாட்டை எப்படி வளர்த்த வேண்டும், அதற்குண்டான தயாரிப்புகள்லாம் என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம இங்கிருந்தே படிச்சுட்டு போனாதான் நம்ம பேசும்போது அதிலே ஒரு பிரதிபலிப்பும் அதிலே ஒரு அசரும் இருக்குங்கிறத நம்ம விளங்கணும். அப்போ பேச்சு அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்கிறத நம்ம விளங்கிக்கணும். பல நபிமார்களினுடைய வரலாறுகள், பல நபிமார்களினுடைய சரித்திரங்கள் நமக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க இல்லையா? அப்போ என்னாச்சு? இதுஹபிலா ஃபிரௌன இன்னஹு தகா. நீங்க ஃபிரௌன்ட்ட போங்க, அவன்கிட்ட போய் பேசுங்க, அவன் வரம்பு மீறி நடந்துட்டு இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ், என்னுடைய நெஞ்சை நீ விரிவுபடுத்து, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சுகளை நீ போக்கி கொடு அப்படின்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு வஜஅல் லி வஸீரம் மின் அஹ்லி, என்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரை எனக்கு துணையாக நீ ஆக்கு. ஹாரூன அஹி, என்னுடைய சகோதரனாக நீ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை ஆக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, அப்படிதானே? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது. எதுக்கு தெரியுமா? உஷ்துது பி அஸ்ரி, அவரை கொண்டு என் முதுகை நீ வலுப்படுத்து. எதுக்கு தெரியுமா? அல்லாஹ் மேல என்ன சொன்னா, ஃபிரௌன்ட்ட போங்க, இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் பேசுங்கன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி நமக்கு தெரியும், நாவு கொஞ்சம் தடுமாறும், சரளமான முறையில் பேச முடியாது.
அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கூட அனுப்புன்னு யாரும் சொல்றாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதை சொன்னதற்கு இணங்க ரப்புல் ஆலமீன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமை நபியாக ஆக்கினார். அப்போ ஒரு பேச்சாற்றலுக்காக வேண்டி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நபியாக ஆக்கப்பட்டார்கள். புரியும், நம்ம இந்த இடத்தை விளங்கணும். அப்போ பேச்சாற்றலுக்கு அல்லாஹ் இந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த நிகழ்வுல நம்ம விளங்க முடியாது. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, ஃபிரௌன்ட்ட சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ்வோட ஹிக்மத்தை நம்ம விளங்கணும். நல்லா பேசக்கூடிய ஒருத்தர் நம்மிடத்தில் சில நேரங்களில் அவருடைய உபதேசங்களை வெளிப்படுத்துவார். அவரினுடைய உபதேசங்களை நம் காதுகள் செவியேற்கும். அதை கேட்ட பின்பும் கூட பாவத்தில் திளைத்திருந்தால் நரகத்தில் தூக்கி போய் போடுவான். அல்லாஹ் அப்ப கேட்பான், ஒருத்தன் அனுப்புனே, அவன் பேசினானே, கேட்டியே, கேட்க வச்சனே, ஏன் நீ பின்பற்றல, போ நரகத்துக்கு. ஆக பேச்சாற்றலினுடைய முக்கியத்துவமும் மகத்துவமும் அந்தஸ்தும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கணும், விளங்கிக்கணும். இதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட சம்பவம். எல்லாரும் அந்த திருவிழாவுக்கு போயிட்டாங்க, அந்த சிலை உடைக்கப்பட்டுச்சு. வந்ததுக்கு அப்புறம் கேட்டாங்க, காலோ அன்த ஃபஅல்த ஹாதா பி ஆலிஹத்தினா யா இப்ராஹிம், என்னப்பா நாங்கள் வணங்கிட்டு இருக்க சிலையை நீ தெய்வத்தை இப்படி பண்ணி வச்சிட்ட, நாங்கள் அதை தான் கடவுளை இது பண்ணிட்டு இருக்கிறோம், நீ தான் ஊரில் இருந்த, வேற யாரும் இங்கே கிடையாது, நீ பாட்டு உடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. அவனே யார் என்ன சொன்னான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஆல பல் ஃபஅலஹு கபீரும், அப்படிலாம் கிடையாது, அந்த பெருசாக ஒரு சிலை இருக்குது, என்ன பண்ணாங்க, உடைச்சிட்டு அந்த இதற்கு எது மேலே தொங்க விட்டாங்க, பெரிய சிலை மேலே தொங்க விட்டாங்க. நான்லாம் உடைக்கல, அங்கே இருக்க பெரிய சிலை தான் உடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுக்கே குழம்பி போச்சு. அது எப்படிப்பா, நீங்க வேணும்னா அந்த பெரிய சிலைட்ட போய் கேட்டுக்கோங்க, அதான உடைச்சிச்சு, அதுகிட்டயே போய் கேட்டுக்கோங்க. ஃபர்ஜிஉ இலா அன்ஃபுஸிஹிம் ஃபகாலு இன்னகும் அன்தும் வாலிமுன். இந்த வார்த்தையை சொன்னதற்கு பின்னால் அவர்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, ஏப்பா நம்ம தான் அநியாயத்தில் இருந்துட்டோம், அந்த பெரிய சிலை பேச முடியுமா, அதுல போய் கேட்டா பதில் சொல்லுமா? அந்த ஒரு வார்த்தை காலபல் ஃபஅலஹு கபீரும், இந்த ஒரு வார்த்தை அந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சிந்திக்க வைத்தது. அப்ப இந்த வார்த்தையினுடைய விளைவு, ஒரு வார்த்தையினுடைய பிரதிபலிப்பு, ஒரு பேச்சாளர் தன்னுடைய பேச்சினால் மக்களை எந்த அளவிற்கு கவருகிறார், அந்த மக்களை எந்த அளவிற்கு சீர்படுத்துகிறார் அப்படிங்கிறதான் நம்ம விளங்கணும். இதற்கு பயிற்சி கொடுக்கும் விதமாகத்தான் நம்முடைய மன்றங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம விளங்கணும். அப்போ ஒரு பேச்சாளர் பேச்சாளராக ஆகுவதற்கான தகுதிகள் என்ன, அவர் எப்படி ஒரு பேச்சாளராக ஆக முடியும், எந்த அடிப்படையில் அவர் எப்படி பேச்சாளர் என்ற பெயரை பெற முடியும்? பேச்சாளர்ங்கிறது பேருக்காக மட்டுமல்ல, அதையும் நம்ம சேர்த்து விளங்கணும். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு முஃமின் சதகா செய்கிறான், அந்த சதகாவில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பிரியமான சதகா எது தெரியுமா? மின் மௌஇதத்தின் யஇது பிஹா கௌமஹு. அந்த முஃமின் என்ன பண்றான், மக்களுக்கு உபதேசம் செய்கிறான், தன்னுடைய பேச்சாற்றலை கொண்டு, நாவாற்றலை கொண்டு. அவன் பேசி முடித்ததற்கு பின்னால் ஃபைதஃபர்ரகூன, மக்கள்லாம் கலஞ்சு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் கத நஃபஅஹுமுல்லாஹு பிஹா, அல்லாஹ் அந்த மௌஇதத்தை, அந்த பேச்சை கொண்டு அவர்களுக்கு பலனை கொடுத்திருந்தால் அதுதான் சதகாவில் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான சதகா என்கிறான் ரப்புல் ஆலமீன். ஆக விளங்க வேண்டியது, இந்த பேச்சாற்றல் ஒரு சதகாவின் நன்மையை தொடர்படியாகவும் பெற்றுத் தருகிறது. அல்லாஹ்வினுடைய அந்த மஹப்பத்தையும் அவனுடைய குர்பத்தையும் இந்த பேச்சாற்றல் பெற்றுத்தரும். இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு பேச்சாளருக்கு உண்டான எப்படி அவர் பேச்சாளராக தயாராக வேண்டும், எப்படி நம்ம முன்னேறணும் அப்படின்னா சில காரியங்களை நமக்கு சொல்லி தருவாங்க. எப்படின்னா கான்சியஸ் மைண்ட், அதாவது எதையும் எதிர்பார்க்க கூடாது. பேசக்கூடிய நேரத்தில் நான் போய் பேச உட்காந்தேன்னா எனக்கு முன்னாடி 1000 பேர் இருக்கணும், 2000 பேர் இருந்தால் தான் எனக்கு பேச்சு வரும், மைக்கெலாம் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்கும், அப்போ தான் நான் பேசுவேன், நான் பேசும்போது எல்லாரும் என்னதான் பார்க்கணும், இல்லைன்னா நான் ஒழுங்காக பேச மாட்டேன் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் பெரும் பெரும் பேச்சாளர்கள், அவர்கள் பேச்சாளராக இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தில் இருப்பவர்களிடம் சென்று கேட்டீங்கன்னா அவங்களினுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நிகழ்வாவது நிகழ்ந்திருக்கும். எப்படி தெரியுமா? ஏதாவது ஒருத்தர் 2 பேர் வந்திருப்பான் முன்னாடி, யாரும் இல்லாமலும் கூட பேசி இருப்பார்கள் சில பேச்சாளர்கள். ஒரு பேச்சாளர் சொல்றாரு, அவரை கேட்கப்படுது, நீங்க எப்படி இந்த அளவுக்கு பேச்சாளர் ஆனீங்க?
அவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் 2000 பேருக்கு முன்னாடி பேசுறேன், அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆரம்ப காலகட்டத்துல நான் பேச துவங்கும் பொழுது எனக்கு முன்னாடி 2 பேர் தான், 2 நபர்கள். அந்த 2 நபர்களுக்கு முன்னால் நான் 2000 நபர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை மாத்திரம் பார்த்து எந்த ஒரு சதைவும் இல்லாமல் சங்கடமும் இல்லாமல் பேசினேன். நீ நான் 2000 பேருக்கு முன்னாடி பேசுற இல்லையா, இந்த பேச்சை விட எனக்கு அந்த பேச்சு தான் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாரு. ஆக எந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது பேச்சாளருக்கு, முதல் விஷயம். அடுத்து பேச்சாளருக்கு துவக்கத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, முதல்ல ஆர்வம் இருக்கணும். ஆர்வம் அப்படின்னா இப்போ எல்லா பக்கமும் இருக்கிறது தான். இப்போ நம்ம இந்த கூட்டம் இருக்கு, ஒருத்தன் யாருப்பா நல்லா பேசுவான் அப்படின்னா ஒருத்தன் மட்டும் இருப்பான், அவன் சூப்பரா பேசுவான். யாருப்பா நல்லா பாடுவா, அவனே சொல்லுவான் அவன் நல்லா பாடுவான். யாருப்பா நல்லா தஃப் அடிப்பான், அவனே சொல்லுவான் இவன் நல்லா தஃப் அடிப்பான். யாருப்பா நல்லா வேலையெல்லாம் செய்வான், அவன் நல்லா செய்வான். அப்ப நீ என்னதான்டா செய்வ? இவன் சொல்ல மாத்திரம் தான் செய்வான், ஆனா இவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அந்த எண்ணத்தை நாம் மாற்ற வேண்டும். நமக்கு என்ன ஆர்வம், நமக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பயானா, அதில் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு ஆர்வத்தை வெளிப்படுத்த வேண்டும். முதலாவது கட்டம் ஆர்வம் தான். அதுக்கப்புறம் தான் அடுத்து ஆர்வத்துக்கு அடுத்து பயிற்சி. கொஞ்சமாவது பயிற்சி எடுக்கணும். இப்போ நமக்கு பேச்சு வரணும் அப்படின்னா இந்த பேச்சினுடைய பயிற்சியின் துவக்கம் அது தெரியுமா? அதிகமா கிதாபு முத்தாலா செய்யலாம், புக்கு படிக்கணும், தமிழ் புக். கிதாபு முத்தாலா செய்யறது மூலியமா பல விஷயங்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். தமிழ் புக் அதிகமா படிக்கிறதுனால பேச்சை எப்படி பேச வேண்டும், எந்த தமிழ் எந்த இடத்துல எந்த நேரத்துல சரியான வார்த்தைகளை கொண்டு வரணுங்கிறது அதிகமா தமிழ் புக்கு படிச்சாதான் விளங்கும். அதிகமா நாவல் படிக்கணும். தமிழ் புக்ல பல ரகம் இருக்கு. சிலர்களுடைய எழுத்து போக்கு எப்படி இருக்கும்னா சாதாரண நடப்பேச்சாவே இருக்கும். அந்த தமிழ் பயானு குத்து வர நாவல் எடுத்து படிக்கும் போதுதான் அந்த தமிழினுடைய நடை படிக்க படிக்க, அதாவது எடுத்த உடனே எல்லாம் வந்துடாது. இப்போ ஒரு 10 புக்கு படிக்கிறோம்னா 10 வார்த்தை நமக்கு கிடைக்கும், புது வார்த்தை, தமிழ் வார்த்தை. அதை நம்ம பயான் பேசும்போது அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அளவும் ஆச்சரியமும் நல்லா இருக்கும் கேட்கிறவங்களுக்கு. இது முதல் விஷயம். அடுத்து மூணாவது பயிற்சி. பயிற்சி ரெண்டாவது. மூணாவது முயற்சி. முயற்சி பண்ணணும். இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா, இப்போ முன்னாள் சுமராக ஒருத்தர் வந்திருக்கிறான் அப்படின்னா அவனோட இது என்னது, ஃபர்ஸ்ட் ஆர்வம் இருக்கணும், பயிற்சி இருக்கணும், முயற்சி இருக்கணும். அதை எப்படி கொண்டு வரணும்னா, ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு, பயிற்சியினுடைய வெளிப்பாடு, முயற்சியினுடைய வெளிப்பாடா முதல்ல என்ன பண்ணணும், அவனோட பயானுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துட்டாங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் இருந்து வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வரைக்கும் அவன் எழுதணும். முதல்ல எழுதணும். அவன் எழுதுனதுக்கு அப்புறம் அதை குறைஞ்சது ஒரு 20 தடவையாவது பார்த்து வாசிக்கணும். 20 தடவையாவது பார்த்து வாசிக்கணும். இது ஒன்னாவது சூறாக்கு போதும். ஒன்னாவது சூறா முழுக்க அவனுக்கு பயான் போடுவாங்க, இதை மட்டும் பண்ணா போதும். அவனுக்கு கொடுத்திருக்க தலைப்புல கரெக்டா எழுதி அதை மட்டும் என்ன பண்ணணும், ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு 20 தடவை எந்த ஒரு திக்கும் திணறலும் இல்லாம நீ வந்து பார்த்து வாசிச்சாலும் சரி. இது ஒன்னாவது சூறா. ரெண்டாவது சூறா போறவன் என்ன பண்ணணும், அந்த பார்த்து வாசிக்கிறான் தெரியுமா, பார்த்து வாசிக்கிறத பேப்பரை ஜோப்ல வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு முழுச மனப்பாடம் பண்ணிடணும். பார்த்து வாசிக்க வேணாம், அவன் எழுதி இருக்கணும், ஆரம்பத்து கடைசி வரை எழுதி இருக்கணும், முழுசா மனப்பாடம் பண்ணிடணும். இது ரெண்டாவது சூறா. மூணாவது சூறாக்கு என்ன பண்ணணும்னா அதிகமா இபாதத்துகளை கூட்டணும். குர்ஆன் ஆயத்தாகட்டும், ஹதீஸ் ஆகட்டும், இமாமுடைய கவுலாகட்டும், அரபி இபாதத்தோட அவன் பயான் இருக்கணும். இபாதத்தை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும். பேப்பர் ஜோப்ல வச்சுக்கிட்டா பிரச்சனை இல்லை, மறக்கும் போது எடுத்து பார்த்துக்கலாம். இது மூணாவது சூறா. நாலாவதுக்கு பேப்பரே கொண்டு போகக்கூடாது. இதெல்லாம் ஒவ்வொரு படித்தரமாக செல்ல வேண்டிய பாதை. நீ நம்ம இதை ஒன்றும் பெருசா செய்யறது இல்லை. ஆனா இப்படி ஒரு சரியான முறையில முயற்சி செஞ்சான் அப்படின்னா அவன் வருங்காலத்தில் தலை சிறந்த பேச்சாளராக வாங்குறதெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப இதுதான் வந்து நிறைய பயிற்சி. நாலாவது சூறாக்கள் பேப்பரை கொண்டு போக கூடாது. 5, 6 ஏரோட தரம் என்ன தெரியுமா? 5ல இருந்து 5வது சூறாக்கு எந்த தலைப்பு கொடுத்தாலும் குறிப்பு எடுத்து பேச தெரியும். 5வது சூறாவோட தரம். 6வது சூறாக்கு உதாரணத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு தலைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் அவன் அரை மணி நேரம் பேசுறதுக்கு உண்டான திறன் அவன்கிட்ட இருக்கணும். 6வது சூறாவினுடைய தகுதி. 7வது
பேசுறவனோட தகுதி என்ன தெரியுமா? உட்கார்ந்து இருக்க நேரத்தில் ஒரு தலைப்பு கொடுத்து பேசுடா அப்படின்னா அவன் பேசணும். இது 7ஆம் சுமரா மாணவனுடைய தகுதி என்பார்கள். இதுதான் 1லிருந்து 7 வரைக்கும் உண்டான படித்தரம். இப்ப இப்படி நம்ம போகும்போது நம்ம ஓதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதற்கு பின்னால் பல விஷயங்கள், பல சம்பவங்கள், பல நிகழ்வுகள். அதுக்கப்புறம் 7 சுமரா முடிக்கிற வரைக்கும் சொந்த கருத்தை பேசிடவே கூடாது. 7 முடிக்கிற வரைக்கும் இது என்னோட கருத்து, இது என் வாழ்க்கையில் நடந்த அனுபவம், நம்முடைய அனுபவத்தை பயான்ல கொட்டக்கூடாது. அதெல்லாம் பேசலாம். 7 முடிக்கணும், சனது வாங்கணும். நான் பார்த்த அனுபவத்துல இப்படி நடந்திருக்குது, நம்ம அந்த அளவுக்கு ஒன்றும் போகல. நம்ம ஃபர்ஸ்ட் சனது வாங்கி முடிக்கணும். சனது வாங்க முன்னாடி இந்த தர்த்தீபுல இருக்கணும். எல்லாம் 1க்கு இப்படி 2ல் இப்படி இந்த தர்த்தீபு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது பேசணும். நம்ம இதுக்குன்னு இல்லை, நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோங்கிறத நம்ம விளங்கிக்கணுங்கிறதுக்காக சொன்னது. அப்ப இது ஒண்ணு. அடுத்து முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, இந்த ஒரு ஔவையாரினுடைய பாடல்ல வருமே, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தொரு கல்வி மனப்பழக்கம். அதாவது ஒருத்தர் சித்திரம் வரையணும் அப்படின்னா அவன் வரைஞ்சு 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 பார்த்தாதான் அவனுக்கு அந்த ஓவியம் சரளமா எதை பார்த்தாலும் வரைய முடியும், எல்லாம் வரைய முடியாது. செந்தமிழும் நாப்பழக்கம், உனது தமிழ் சரியான முறையில நடை தமிழ்ல உரை நடையில பேசணும் அப்படின்னா பழக்கம் இருக்கணும். பேசி 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 பழகினாதான் தமிழ் சரியா வரும். வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். ஒருத்தனுக்கு ஹிஃபுது தன்மை இல்லை, மனசக்தி இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா மனப்பாடம் பண்ணி 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 பார்க்கணும். அதனுடைய உச்சம் தான் என்னது, எந்த அளவுக்கு இந்த மரணத்தினுடைய உச்சம் இருக்கும்னா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே மனப்பாடாயிரும். இதெல்லாம் பயிற்சியின் மூலமாகவும் முயற்சியின் மூலமாகவும் தான் கிடைக்கும். இப்ப இது ஒண்ணு. 2வது, அதிகமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, தமிழ் புக்கு படிக்கிறது எதுக்கு, தமிழ் வார்த்தைகள் விளங்குங்கிறதுக்காக வேண்டிதான் தமிழ் புக்கு படிக்கிறதே தவிர தமிழ் புக்கவே முழுசா பயானா பேசக்கூடாது. பயானு பேசுறதுக்கு உண்டான எல்லாமே கிதாபுல இருக்கும். கிதாபு மட்டும் இல்ல, கிதாபுல வர்றது ஃபுல்லா எங்க வருது, எங்க இபாரத்துல வருது, எந்த பக்கத்துல வருதுங்கிறது ஃபுல்லா கையில இருக்கும். யாரோ ஒருத்தர் கேட்கும் போது அந்த செகண்ட் எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம தேடி நான் சொல்றேன், நான் அப்பன் சொல்றேங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இபாரத்தை நம்ம கைவசத்துல வச்சிருக்கணும். அடுத்து குரல் வளம். சில பேருக்கு என்னது, சிம்ம குரலா இருக்கும், அதாவது பேசினாலே ஒரு மாதிரி கம்பீரமான தோற்றம் இருக்கும். அது இல்லாதவன் என்ன பண்ணுவான், அது இல்லாதவனுக்கு ஒவ்வொரு விஷயம்தான். அது இல்லாதவன் என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் உச்சரிப்பை சரி பண்ணணும். சில பேர் இயற்கையிலேயே கட்ட குரலா இருக்கும், பயம் பேசுறது கேட்கறதுக்கு அருமையா இருக்கும், எல்லாரும் நல்லா பார்ப்பாங்க கேட்பாங்க. சில பேருக்கு குரல் வளம் அந்த அளவுக்கு இருக்காது, குரல் வளம். அப்ப குரல் வளம் இல்லாத என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிற விதத்தை மாற்றணும். எந்த இடத்தில் லா வருதா, 3 லா இருக்கு, லா 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 3 லா இருக்கு. இந்த 3 லாவையும் சரியான முறையில் உச்சரிச்சு பழகணும். நாமும் அதே மாதிரி தான். இப்படி எல்லாத்தையும் சரியான உச்சரிக்கும் பொழுது அவனோட குரல் வளம் தூக்காட்டியும் அந்த பேச்சினுடைய அழகனுடைய பயான் என்ன பண்ணும், அழகா. இது ஒண்ணு. அடுத்து குரல் சீரமைப்பு. சில பேர் என்ன பண்ணுவான், அதாவது எப்படி சொல்றது, பல விதமான கலந்தடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை நல்ல தமிழ்ல இருக்கும், திடீர்னு நட்டமா இறங்கிடும், அப்புறம் அவசரத்துக்கு போகும், அப்புறம் திடீர்னு ஆழாத்துக்கு போகும். அப்படிங்கிற நம்ம சீரான குரல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 நிமிஷம் பேசுறோமா, அது எந்த இடத்துல எந்த அமைப்புல பேசணும், இந்த இடத்துல இந்த தமிழ் இந்த முறையில இப்படி பேசினாதான் கரெக்டா இருக்குமா, அப்படிதான் பேசணும். இப்ப குரல் சீரமைப்பு 2வது. அடுத்து குரல் பாதுகாப்பு. குரல் பாதுகாப்புனா தொண்டையை பாதுகாக்கிறது. பயான் பேசுற தொண்டையை எப்படி பாதுகாக்கணும்னா, ஜில்லுன்னு எதையும் குடிக்கக்கூடாது. குடிக்கக்கூடாதுன்னா எப்பவுமே இல்லை, பயான் பேசுறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது என்ன பண்ணணும், குடிக்காம இருக்கணும். குடிக்காம இருந்தா தொண்டை கட்டாது. தொண்டை கட்டாதுன்னா என்ன சொல்றது, திடீர்னு தொண்டை பிடிக்கும், சில மைக்கு சரியில்லாம இருக்கும், அந்த நேரத்துல தொண்டை பிடிக்கும். அப்ப நம்ம இந்த மாதிரி குரலை நம்ம பாதுகாத்தோம், தொண்டையை பாதுகாத்தோம் அப்படின்னா அப்ப அந்த தொண்டை பிடிக்கிறது இருக்கு. சீரான முறையில் பேசிக்கலாம், மைக்கு பிரச்சனையா இருந்தாலும். நாம என்ன பண்ணணும், தொண்டையை பாதுகாக்கணும். முடிஞ்சளவுக்கு சுடுதண்ணி குடிக்கணும், இதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு பயான் பேச போறோம் அப்படின்னா ட்ரெஸ் சரியான முறையில போட்டிருக்கணும்.
அதாவது பார்க்கிறவங்களுக்கு அந்த தோற்றத்தை பார்த்த உடனே இவன் நல்லா பேசுவான்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர அளவுக்கு நம்முடைய தோற்றம் இருக்கணும். அப்ப அவன் சொல்லணுங்கிறதுக்காக போடக்கூடாது. நம்ம பர்சனல் நமக்கு இருக்கணும், சரியா? நல்ல எண்ணம் இருக்கணும். அதே மாதிரி நம்முடைய முகம் அலங்கோலமா வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி டிராவல்ல போயிட்டு வந்து அப்படி மேடையில் ஏறுறது, மூஞ்சிலாம் அங்கங்க மண்ணு புழுதி அப்படி இருக்கக்கூடாது. நல்லா மூஞ்சிலாம் கழுவி அழகான முறையில் ஸ்டேஜுக்கு போகணும். அவன் பார்க்கும்போது நம்ம முகத்தை பார்க்கிற மாதிரி நம்ம முகம் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், சீரமைக்கணும். அடுத்து மேடையில நிக்கிற விதம் நேரா நிக்கணும். ஒரு மாதிரி சொங்கி மாதிரி இப்படி குனிஞ்சுக்கிட்டு இப்படி சைட்ல திரும்பிக்கிட்டு இப்படி கையை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு நின்றா பார்க்கிறவன் என்ன நினைப்பான், இவன் என்னடா இவன் சொங்கி மாதிரி இருக்கிறான். என்னதான் பேசினாலும் அந்த பார்வைக்கு ஒரு பவர் இருக்கு. ஒண்ணு பார்க்கிறவனே நம்ம பயான் பேசும்போது பார்த்து பேசுறது இல்லையா, அந்த பார்வை சரியா இருக்கும். அங்க இங்க நம்ம பார்வை வந்து செதறக்கூடாது. அப்பதான் கேட்கிறவனுடைய அந்த கண்கள் நம்ம நோக்கும், நம்மளை பார்க்கும். பார்க்கும்போது குறிப்பா யார் இருக்கிறாங்களோ அவங்களதான் பார்க்கணும், யார் இல்லாத பக்கம் பார்க்க கூட. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க. நம்மளை பார்க்கும்போது அந்த கண்ணுக்குன்னு ஒரு பவர் இருக்குதான் செய்யும். அது உண்மைதான். நம்மளை பார்க்கும்போது கண்ணுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. நம்மளை பார்த்து பேசும்போது அதனுடைய அசர் கல்குல வெளிப்படும். இப்படிலாம் இருக்கு. ஆனால் நிறைவுக்கு வர இந்த முல்லா நசுரிதோட கதையெல்லாம் சொல்லுவாங்க. முல்லா இந்த அளவு ஒரு பேச்சு திறனை வெளிப்படுத்தி இது பண்ணார். அவர் ஊரில் இருந்தாச்சு, பக்கத்து நாட்டு மன்னர். அவர் யானை வளர்த்தினார். யானைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த யானை என்ன பண்ணிச்சு, பக்கத்து நாட்டுக்கு போய் இருக்கிற வயலை ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு இருக்கிற தோட்டத்தை ஃபுல்லாக பழங்களை காய்கறிகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு பல மக்களை மிதிச்சு கொண்டுட்டு பல பேரை காயமாக்கிட்டே இருந்துச்சு. மக்கள்லாம் பார்த்தாங்க, யானையை கொல்லவும் முடியாது, மன்னருக்கு பிடிச்ச யானை, அதை தூக்கி ஒன்றும் பண்ணவும் முடியாது, அதை தடுக்க போனால் அது மதம் முடிச்சு நம்மளை விதிச்சிரும்னு சொல்லிட்டு எல்லாரும் வருத்தப்பட்டு அரசத்தை பல முறை சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க யானை வருது, இப்படிலாம் பண்ணுது, நார்மல் பண்ண கண்டுக்கவே இல்லை. அவர் யானை மேல இருக்க பிரியத்தில் என்ன பண்ணிட்டாரு, அதெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டாரு. எல்லாம் முல்லாட்ட போய் சொல்றாங்க. முல்லா என்ன பண்ணாரு, நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு குழியை ஒன்று தோண்டுங்க, யானை உள்ள விழுக வச்சு கட்டி போட்டுருங்க அப்படின்ட்டு. மக்களுக்கெல்லாம் பயம். ஏன்னா அரசனோட யானை அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வேற. நம்ம பண்ணணும்னு தெரிஞ்சா அவங்களை சாவடிச்சிருவாங்கிறது மக்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் பயம். அவன்கிட்ட முன்னாட்டே கேட்கறாங்க, நீ வேற எப்படி சொல்றியப்பா, நம்மன்னு தெரிஞ்சா நம்மளை இது பண்ணிடுவாரு, நீங்க கேட்டா என் பேரை சொல்லுங்கன்றாரு முல்லா. இதே மாதிரி வருது, பண்ணியாச்சு. அரசவைக்கு முல்லாவை கூப்பிட்டாரு. அரசவை முல்லா போறாரு. என்னப்பா, ஏன் யாருன்னு தெரிஞ்சு நீ தைரியத்தோட கை வச்சிருக்க என்ன அப்படின்னு யாரு கேட்கிறார், அரசவை கேட்கிறாரு. முல்லா சொன்னாரா, முல்லா வந்து பணிவா பேசுறாரு. ஆமா அரசரே, உங்க யானை ஒவ்வொரு டைமும் ஊருக்கு வருது, அதோட ஆசையை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்கன்னு நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆனா நீங்க என்னன்னா நீங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அதான் நாங்களா ஊர் மக்களா சேர்ந்து அரசரோட யானை இல்லையா, அரசரோட யானை கொண்டுனா நாங்க தான் அதோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுனால நாங்களே ஆசையை நிறைவேற்றி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அது சும்மா ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு ஒரு பொம்பளை யானையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம், நீங்க முடிச்சு வைப்பீங்கன்னு பார்த்தோம். அது ஆசை தாங்க முடியாம வந்து ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்குது, என்ன பண்றது அப்படின்னு சொன்னோடனே அரசர் கடுப்பாயிட்டார். யானை எங்கேயாவது கல்யாணம் பண்ண வைக்க சொல்லி கேட்குமா, உனக்கு அறிவு இருக்குதா, நீங்க எனக்கு கடுப்பேத்திரியான்னு சொன்னோடனே முல்லா பார்த்தாரு. நீங்க வேணா நான் சொல்றத நம்மளெல்லாம் என் கூட வாங்க, வந்து உங்க யானையை பாருங்க, உங்க யானைகிட்ட நீங்களே கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் உங்க யானை அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்க கொண்டுருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கன்றாரு முல்லா. அரசர் பார்த்தாரு, சரி போய் தான் பார்ப்போம், இவ்வளோ இதான் சொல்றான் அப்படின்ட்டு போறார். அரசருக்கு போகும்போது தான் தெரியுது, போகும்போது அந்த ஊரை பார்க்கிறார். ஊர் முழுக்க நாசமா இருக்கு, பல பேர் நம்ம செத்து கிடக்கிறாங்க யானை மிதிச்சு. அதுக்கப்புறம் அரசர் உணர்ந்தார், நம்ம யானை மேலதான் தப்புன்னு சொல்லி யார் யாரோட வயல்லாம் போச்சோ, யார் யாரோட தோட்டம்லாம் அழிஞ்சிச்சோ எல்லாத்துக்கும் நஷ்ட ஈடு கொடுத்தாரு. யார் யாரெல்லாம் யானையினால் உயிரிழந்தாங்களோ அவங்களுக்குலாம் இது பண்ணார். இந்த இடத்துல இந்த முல்லாவினுடைய அந்த பேச்சு திறமை, அவருக்கு அரசருக்கு போய் எடுத்து சொன்ன விதம், ஊர் மக்கள் எல்லாரும் போனாங்க, போய் எல்லோரும் சொன்னார்கள், உங்க யானை சரியில்லை, வந்து எங்களை பாடப்படுத்துதுன்னு சொன்னாங்க. காதில் கேட்காத அரசர் முல்லாவினுடைய இந்த பேச்சு தோரணை, அவருடைய இந்த பேச்சின் நாவாற்றலின் விதத்தினால் அவர் உள்ளத்தில் அந்த வார்த்தை விழுந்தது. வந்து பார்த்தாரு, நிலைமை மாறியதுங்கிறது வரல, இது கற்பனை கதையாக கூட இருக்கலாம். மொத்தத்தில் சொல்ல வருவது இன்னவிகள் பயானில சிஹரா சொன்னார். பயானுக்கு என்று ஒரு வசீகரத்தன்மை இருக்கிறது. நாங்கள் சொல்லலாம். அந்த அடிப்படையில் அந்த குரல் வளத்தை மேம்படுத்துவது குறிப்பாக
மேம்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மன்றத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நசீபாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.